இயற்கையின் சில விதிகளை ஒரு திரைக்கதைக்குள் பொருத்திவிட்டால் கலாச்சாரம் கடந்து உலகின் எந்த மொழி ரசிகர்களையும் அதை ரசிக்க செய்துவிடலாம். எடுத்துக்காட்டுக்கு வண்ணத்துப் பூச்சி விளைவு என்கிற இயற்கையின் விதி. எங்கோ ஒரு வனாந்தரத்தில் கூட்டுப்புழுவாக இருந்து அதிலிருந்து வெளியேறி சிறகை அசைக்கும்போது இறைவனின் படைப்பில் மிகச் சிறியதாக இருக்கும் அந்த வண்ணத்துப் பூச்சியின் சிறகு அசைவினால் காற்றில் உண்டாகின்ற நகர்தல் சங்கிலி தொடர் போல் செயல்பட்டு மிக பெரிய புயலாக உருவாகக்கூடும் என்பதுதான் அந்த வண்ணத்துப் பூச்சி விளைவு. குஷியில் அந்த வண்ணத்துப் பூச்சி விளைவை பயன்படுத்தினேன். கொல்கத்தாவில் பிறந்த சிவாயையும் குற்றாலத்தில் பிறந்த ஜெனிஃபரையும் இயற்கை எப்படி இணைக்கப் போகிறது என்பதையே திரைக்கதை ஆக்கினேன். மொழியால், இனத்தால், மதத்தால் இவர்கள் வேறுபட்டிருந்தாலும் இவர்களுக்குள் இயற்கையின் சிறகடிப்பாகிய காதல் எப்படி உருவாகி வளரப்போகிறது என்பதுதான் பிளே. அதை இயற்கையின் விளையாட்டு என்று கூட வைத்துக்கொள்ளலாம். குஷி வெற்றி பெற்றால் அது பல மொழிகளுக்கு எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் அப்படியே மறு ஆக்கம் செய்யப்படும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனால் தெலுங்கு, இந்தி மறு ஆக்கங்களை நானே இயக்குவேன், இயற்கை என்னையே அந்த வேலையை செய்ய பணிக்கும் என்று நான் நினைத்திருக்கவில்லை.